ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். நான் இன்றைக்கி சொல்ல போகிறது ஒரு சீன கதை. ஒரு சீனாவில் ஒரு வியாபாரி ஈட்டியும் கேடயமும் செஞ்சு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருப்பார். அவருடைய பிஸ்னஸ்ஸே அதுதான், ஈட்டி செய்கிறது, கேடயம் செய்கிறது. அவர் சந்தையில் ஒரு நாள் அந்த தன்னுடைய ஈட்டியையும் கேடையையும் விற்பனைக்காக கொண்டு வச்சுக்கிட்டு அதனுடைய சிறப்புகளை கூறிக்கிட்டு இருந்தார். அவர் கொஞ்சம் தற்பெருமை அதிகமாயிடுச்சு. அவருடைய பொருள்கள் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுல அவருக்கு கொஞ்சம் தற்பெருமை அதிகமாயிடுச்சு. அதனுடைய ஈட்டி கேடயத்தினுடைய சிறப்புகளை அவர் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் ஈட்டி ரொம்ப கூர்மையானது, எந்த ஒரு பொருளையும் அது துளைச்சிடும் அப்படின்னு சொல்லுவார். என்னுடைய கேடயம் ரொம்ப ஸ்ட்ராங்கானது, எந்த ஒரு பொருளாலையும் இதை துளைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவார். அதனால் மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த பொருளை தொட்டு தொட்டு பார்த்துட்டு போவாங்க. சில பேர் வாங்கிக்கிட்டும் போவாங்க. அப்போ கூட்டத்தில் இருந்த ஒரு வாலிபர் கேட்பார், உங்கள் ஈட்டியால் உங்கள் கேடயத்தை தொலைச்சா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். இந்த வியாபாரியால் ஒன்றுமே சொல்ல முடியல, அப்படியே வாயடைச்சு போயிடுவார். ஏங்க, அவர் ஈட்டி துளைக்குன்னு சொன்னால் கேடயம் சரியில்லைன்னு ஆயிடும், கேடயம் தொலைப்படலைன்னா ஈட்டி சரியில்லைன்னு ஆயிடும், ஏதோ ஒன்று ஃபால்ட்டு அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம் இல்லைங்களா? இப்படி தாங்க நம்ம தற்பெருமையில் ஓவராக நம்மளை பற்றியே நம்ம புகழ்ந்துக்கிட்டு இருந்தோம்னா இப்படி தான் நிலவ முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை ஒரு உதாரணம். தற்பெருமை, தற்புகழ்ச்சி கொஞ்சம் ஓவராக இருக்கக்கூடாதுங்க. அது மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறது நல்லது தான் அப்படின்னு தெரியுதுங்க இந்த கதை மூலம். நன்றி, வணக்கம்.